டேஸ்டியான வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 4 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் செய்கிற குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அரிசிக்கான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளி நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 வெங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரியாணி மாதிரி இருக்காது, தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் தக்காளி வந்து கரெக்டாக வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் மதங்கிறதுக்காக. லேசாக வந்து பார்த்திங்கன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலரி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நல்லா வதங்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் ஒரு பிரியாணி அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஏன்னா பிரியாணி மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு சேர்க்குற மாதிரி கம்மியாக சேர்க்க வேண்டாம், நல்லா தாராளமாக சேர்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுருங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கார மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம், தனி மிளகாய் தூள். அந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது, நல்லாவே இருக்காது சுத்தமாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி செய்கிறோம் அப்படின்னாலே கார மிளகாய்த்தூள் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், காரமும் கரெக்டாக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். நம்ம கலரி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஆட் பண்ணுவோம், தயிர் ஆட் பண்ணுவோம், அதனால் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் தேவையில்லாத வந்து மசாலாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இந்த 2 மசாலா ஆட் பண்ணாலே நல்லா சூப்பராக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் ஆட் பண்ணலை. ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால வந்து புதினா சேர்த்துருக்கேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இது சமைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும், வீட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. இதே மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி செய்யுங்க, சூப்பராக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கலரி விட்டுடலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்லா கெட்டி தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருந்திங்கன்னா இன்னும் வேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எப்படி ஆட் பண்ணணும் அப்படி பார்த்திங்கன்னா அரிசியோட குவான்டிட்டி வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கணும். அரிசி வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு அளந்து இது பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க. அது வந்து எத்தனை டம்ளர் அரிசி வருதுன்னு பாருங்கள். 1/2 கிலோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு வரும். 1/2 கிலோ அரிசி நம்ம நார்மல் டம்ளர் இருக்குது இல்லையா, அதில் வந்து 4 டம்ளர் அளவுக்கு வரும். 4 டம்ளர் அப்படின்னா வந்து நீங்கள் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படியா ஒரு சில அரிசி வந்து வேகாது, கொஞ்சம் நேரம் லேட் ஆகும், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணி இருக்குது இல்லையா, அதை வந்து அந்த பாத்திரத்தை சுற்றி ஓரமாக வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி விடலாம். பத்தலை அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறேன் நான். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கொதி வரும். கொதி வர டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அரிசி ஆட் பண்ணணும். கொதிக்காமல் வந்து அரிசி ஆட் பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி ஆகிடும் அது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன், நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமைக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து அரிசி ஊற வச்சுருங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஊற வைக்க வேண்டாம், சாதம் வந்து உடையிற மாதிரி ஆகிடும். நான் செய்கிற பிரியாணி இது வந்து எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், சீரியஸாக சொல்கிறேன். ஒரு ரைஸ் கூட உடையாமல் வரும், நல்லா நீட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஃபுல்லாக போடக்கூடாது, இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2-3 வாட்டி கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. சும்மா கலரிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணியே இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டான பிரியாணி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி கலரி விட்டுருங்க. அரை எலுமிச்சை பழச்சாறு வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சை சாறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து வதக்கிற அப்போவே ஊற்றுவாங்க, அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும் போது ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கெட்டும் போகாது, அதனால் வந்து எலுமிச்சை சாறை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடிட்டு மேலே வந்து வெயிட் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு வெயிட் வைங்க. அப்படின்னா சுடு தண்ணி வந்து வேறு பாத்திரத்தை நல்லா கொதிக்க வச்சுட்டு
சுடு தண்ணி நீங்கள் மேலே வச்சுக்கலாம். நல்லா மூடிட்டு அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்து எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு ரைஸ் கூட உடையில, அவ்வளோ நீட்டாக இருக்குது. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இன்றைக்கி என்ன பிரியாணியா அப்படி சொல்லி கேட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது கூட வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி அண்ட் எக் வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சிக்கன் கிரேவி அதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இப்படி தான் சாப்பிடணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், என்ன ஃபுட் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணுன்னு தோணும், அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஒரு ரைஸ் கூட உடையில, உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். எவ்வளோ நீட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.